ஐரோப்பிய தமிழ் வானொலி உறவுகளுக்கு இனிய வணக்கம். தெய்வ புலவர் வாக்கு. ஒளியார் முன் ஒள்ளியராதல், வெளியார் முன் வான் சுதை வண்ணம் கொடல். தன்னிலும் மேலான தனக்கு சமமான அறிஞர் கூடியுள்ள அவையில் தன் நூல் அறிவும் சொல் பெண்மையும் வெளிப்பட பேச வேண்டும். தன் அறிவிலும் குறைவான மக்கள் கூடியுள்ள அவையில் அவர்களுக்கு விளங்கும்படியாக இறங்கி பேச வேண்டும். தினம் ஒரு பொன்மொழி. எண்ணங்களை நிறுத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் முதலில் அதன் மீது ஆர்வம் காட்டுவதை நிறுத்துங்கள். இதுதான் எண்ணங்களை நிறுத்துவதற்கான ஒரே வழி. மே 31 கிரிகோரியன் ஆண்டின் 151ஆம் நாள், நெட்டாண்டுகளில் 152ஆம் நாள், ஆண்டு முடிவுக்கு மேலும் 214 நாட்கள். தொடர்வது வரலாற்றில் என்று. நிகழ்வுகள். 455 ரோம பேரரசர் பெட்ரோனியஸ் ரோமை விட்டு வெளியேறுகையில் கும்பல் ஒன்றினால் கற்களால் எறிந்து கொல்லப்பட்டார். 1223 செக்கிஸ் கானின் மங்கோலிய படை சுபுதையின் தலைமையில் கிப்சாக்கியரை சமரில் தோற்கடித்தது. 1293 சிங்காசாரி மன்னர் கேத்தனிகாரா ஜுவான்களுக்கு திரை செலுத்த மறுத்ததால் மங்கோலியர்கள் சாவகம் மீது போர் தொடுத்தனர். இப்போரில் மங்கோலியர் தோல்வியுற்றனர். 1669 சாமுவேல் பெப்பிஸ் தனது கடைசி பதிவை நாட்குறிப்பில் எழுதினர். 1790 ஐக்கிய அமெரிக்கா தனது முதலாவது பதிப்புரிமை சட்டத்தை அமலாக்கியது. 1859 வெஸ்ட்மின்ஸ்டர் அரண்மனையில் பிக் பென் மணிக்கூண்டு கோபுரம் இயங்க ஆரம்பித்தது. 1889 அமெரிக்காவின் பென்சில்வேனியாவில் ஜோன்ஸ்டவுன் நகரில் அணைக்கட்டு ஒன்று உடைந்ததில் 2200 பேர் உயிரிழந்தனர். 1902 இரண்டாம் பூவர் போர். இரண்டாம் பூவர் போர் முடிவுற்றது. தென்னாப்பிரிக்கா பிரித்தானியாவின் முழுமையான ஆட்சியின் கீழ் வந்தது. 1910 தென்னாப்பிரிக்க ஒன்றியம் அமைக்கப்பட்டது. 1911 டைட்டானிக் கப்பல் வட அயர்லாந்து பெல்பாஸ்டில் வெள்ளோட்டம் விடப்பட்டது. 1911 மெக்சிகோ புரட்சி. மெக்சிகோவின் அரசு தலைவர் போர்பீரியோ டியாஸ் நாட்டை விட்டு வெளியேறினர். 1921 அமெரிக்காவில் ஒக்லஹோமா துல்சா என்ற இடத்தில் இடம்பெற்ற இனக்கலவரங்களின் போது 39 கருப்பினத்தவர் கொல்லப்பட்டனர். 1935 பாகிஸ்தானின் குவேட்டா நகரில் 7.7 அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 40,000 பேர் உயிரிழந்தனர். 1941 ஆங்கில ஈராக்கிய போர். ஐக்கிய ராச்சியம் ஈராக்கை மீள கைப்பற்றியது. 1942 இரண்டாம் உலக போர். ஜப்பானிய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல்கள் ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரை தாக்கின. 1961 தென்னாப்பிரிக்கா பொதுநலவாய அமைப்பில் இருந்து விலகியது. தென்னாப்பிரிக்க குடியரசு அமைக்கப்பட்டது. 1962 மேற்கிந்திய தீவுகளின் கூட்டமைப்பு கலைக்கப்பட்டது. 1970 பெருவில் இடம்பெற்ற 7.9 அளவு நிலநடுக்கத்தில் யூங்கே என்ற நகர் முழுமையாக புதையுண்டதில் 70,000 பேர் வரையில் உயிரிழந்தனர். 50,000 பேர் காயமடைந்தனர். 1973 கெமரூச் மீதான குண்டு தாக்குதல்களுக்கான அமெரிக்க நிதியுதவிகளை குறைக்க அமெரிக்க மேலவை வாக்களித்தது. 1973 சென்னையில் இருந்து புறப்பட்ட இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் 440 பாலம் விமான நிலையத்தை அண்மித்த போது தீப்பெட்டி எரிந்ததில் அதில் பயணம் செய்த 65 பேரில் 48 பேர் உயிரிழந்தனர். 1981 யாழ் நகரின் பல கட்டடங்கள் வாகனங்கள் நள்ளிரவில் இலங்கை காவல்துறையினரால் எரித்து அழிக்கப்பட்டன. யாழ் பொது நூலகம் அடுத்த நாள் தென்னிலங்கை குண்டர்களால் தீக்கிரையாக்கப்பட்டது. இலங்கை இனப்பிரச்சினையில் ஒரு முக்கிய நிகழ்வாகும். 1981 யாழ்ப்பாண நகரம் எரிப்பு அல்லது பொதுவாக யாழ்ப்பாண பொது நூலகம் எரிப்பு என்பது இலங்கை இனப்பிரச்சினையில் ஒரு முக்கிய நிகழ்வாகும். இந்நிகழ்வு 1981 ஆண்டு ஜூன் 1 இரவு சிங்கள வன்முறை குழுவொன்றால் இடம்பெற்றது.
இவ்வன்முறை நிகழ்வுகளின் போது யாழ்ப்பாண நகரில் உள்ள முக்கிய சந்தை, வணிக நிறுவனங்கள், இளநாடு பத்திரிகை காரியாலயம், யாழ்ப்பாண பொது நூலகம் ஆகியன முற்றாக எரியூட்டப்பட்டன. 20ஆம் நூற்றாண்டின் இன கலாச்சார அழிப்புகளில் ஒரு மிக பெரும் வன்முறையாக கருதப்படுகிறது. இவ் அழிப்பு நேர்ந்த காலகட்டத்தில் யாழ்ப்பாண பொது நூலகம் கிட்டத்தட்ட 97,000 அரிய நூல்களுடன் தென்கிழக்காசியாவிலேயே மிகப்பெரிய நூலகமாக திகழ்ந்தது. இந்த நூலக எரிப்பு வன்கும்பலில் இலங்கையின் அமைச்சர் காமினி திசாநாயக்கா, சிறில் மத்தியூ உட்பட வேறு பல அப்போதைய சிங்கள அரசியல் தலைவர்கள் அடங்கியிருந்தனர். நூலகம் எரிக்கப்பட்டது ஈழத்தமிழ் மக்கள் மத்தியில் அழியா காயம் ஒன்றை ஏற்படுத்தி தமிழ் தேசிய போக்குக்கு உரமூட்டியது. இன்று யாழ் நூலகம் மீளமைக்கப்பட்டு புதிய நூல்கள் சேர்க்கப்பட்டிருப்பினும் எரிந்து போன பல நூல்களும் பழமை வாய்ந்த கையெழுத்து பிரதிகளும் வேறு பல ஆவணங்களும் திரும்ப பெற முடியாதவை. யாழ் நூலகம் 1933ஆம் ஆண்டிலிருந்து கட்டி எழுப்பப்பட்டு வந்துள்ளது. முதலில் சிலரது தனிப்பட்ட சேகரிப்புகளுடன் நூலகம் ஆரம்பிக்கப்பட்டு மிக விரைவில் உள்ளூர் தமிழ் மக்களின் ஆதரவுடன் ஒரு முழு நூலகமானது. யாழ்ப்பாணத்தின் பல இடங்களிலும் தனிப்பட்டவர்களிடம் இருந்து வந்த பல நூல்கள், குறிப்பாக நூற்றாண்டுகள் பழமையான ஓலைச்சுவடிகள், 1800களில் யாழ்ப்பாணத்தில் வெளியிடப்பட்ட பல பத்திரிகைகளின் மூல பிரதிகள் போன்றவை இந்நூல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்தன. நூலகத்தின் முதலாவது கட்டடம் 1959ஆம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது. யாழ் நூலகத்துக்கான கரு யாழ்ப்பாணம் புத்தூரை சேர்ந்த கனக சபை முதலித்தம்பி செல்லப்பா என்னும் ஆர்வலர் ஒருவரால் உருவாக்கப்பட்டது. நவம்பர் 11, 1933ஆம் ஆண்டில் தனது வீட்டில் சில நூல்களுடன் இவர் நடத்தி வந்த நூல் நிலையமே இது. இதனை பலரும் பயன்படும் வகையில் விரிவுபடுத்தும் நோக்கில் செல்லப்பா அவர்களும் வேறு சில பிரமுகர்களும் இணைந்து செயற்பட்டு இந்த நூல் நிலையத்தை யாழ் நகரின் மத்தியில் யாழ் ஆஸ்பத்திரி வீதியில் இதற்கென வாடகைக்கு பெறப்பட்ட ஒரு சிறிய அறையொன்றுக்கு மாற்றினார்கள். அக்காலத்தில் சிறு 100 நூல்களே இருந்தன. 1936க்கு பின் நூலகம் யாழ் நகர சபையிடம் கையளிக்கப்பட்டு யாழ்ப்பாண கோட்டைக்கு அருகே புதிதாக கட்டப்பட்ட நகர மண்டபத்துக்கு அண்மையில் உள்ள இடம் ஒன்றுக்கு மாற்றப்பட்டது. யாழ்ப்பாண மாநகர சபை அந்தஸ்துக்கு தரம் உயர்த்தப்பட்டு புதிய சபை பதவியேற்ற பின் இந்த நூலகத்துக்கான புதிய கட்டிடம் ஒன்றை கட்டும் முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டன. பல்வேறு வழிகள் மூலம் இதற்கான நிதியை திரட்ட எடுத்த முயற்சிகள் வெற்றி பெற்றதாக சொல்லப்படுகிறது. நிறுவனத்துக்கான அடிப்படைகளை தீர்மானித்து வழி நடத்தும் நோக்கில் அக்காலத்தில் யாழ்ப்பாணத்தில் இருந்த பல கல்வியாளர்களையும் பிரமுகர்களையும் உள்ளடக்கிய குழு ஒன்று 1953ஆம் ஆண்டில் அமைக்கப்பட்டது. இக்குழு இது தொடர்பில் இந்திய நிபுணர்களினதும் உதவிகளை பெற்றுக் கொண்டது. இதற்கான கட்டிடத்தை வடிவமைக்கும் பணியும் இந்தியாவின் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கட்டிடக் கலைஞர் நரசிம்மன் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. திராவிட கட்டிடக்கலை பாணியை தழுவி 2 தளங்கள் கொண்ட அழகிய கட்டிடம் ஒன்றை இவர் வடிவமைத்தார். கட்டிடத்தை 2 கட்டடங்களில் கட்டி முடிக்க தீர்மானித்தது. முதற்கட்டமாக கட்டிடத்தின் முன்பகுதிக்கான அடிக்கல் 1953 மார்ச் மாதத்தில் நாட்டப்பட்டது. கட்டிட வேலைகள் தாமதமாகவே நடைபெற்றன. 1959இல் கட்டிட வேலைகள் முற்றாக முடிய முன்னரே அப்போது யாழ்ப்பாண மேயராக இருந்த அல்பிரட் துரையப்பா அவர்கள் நூலகத்தின் திறப்பு விழாவை நடத்தினர். 1985 வட அமெரிக்காவில் ஒகையோ, பென்சில்வேனியா, நியூயார்க் ஆகிய இடங்களில் வீசிய சுழற்காற்றினால் 76 பேர் உயிரிழந்தனர். 1991 அங்கோலாவில் பல கட்சி மக்களாட்சி முறைக்கான உடன்பாடு ஐநாவின் ஆதரவில் எட்டப்பட்டது. 1997 கனடாவில் நியூ பிரன்ஸ்விக்கையும் பிரின்ஸ் எட்வர்ட் தீவையும் இணைக்கும் கூட்டமைப்பு பாலம் திறக்கப்பட்டது. 2004 ஈழப்போர். ஈழத்து பத்திரிகையாளர் ஐயாத்துரை நடேசன் மட்டக்களப்பில் சுட்டுக் கொல்லப்பட்டார். 2005 இலங்கையின் புலனாய்வுத்துறை உயர் அதிகாரி மேஜர் நிசாம் முத்தாலிப் கொழும்பில் சுட்டுக் கொல்லப்பட்டார். 2017 காபூல் நகரில் மேற்கொள்ளப்பட்ட வாகன குண்டு தாக்குதலில் 90 பேர் கொல்லப்பட்டனர், 463 பேர் காயமடைந்தனர். இன்றைய நாளில் மலர்ந்த சாதனையாளர்கள் சிலரை பற்றி அறிவோம். 1725 மராட்டிய பேரரசின் கீழ் இருந்த மல்வா ராஜ்யத்தின் அரசி அகில்யாபாய் ஒல்கர் மலர்ந்தார். ஒல்கர் வம்சத்தின் பேரரசி ஆவர். இவர் மராட்டிய பேரரசின் இந்தூர் அரசை ஆட்சி செய்தவர் ஆவர். தன்னுடைய அரசை வழிப்பறி கொள்ளையர்களிடமிருந்து காக்க பாடுபட்டார். தன்னுடைய போர்படையை வழி நடத்துவதிலும் தன்னுடைய வீரத்தை காட்டினார். துகோசி ஒல்கரை தன்னுடைய தளபதியாக நியமித்தார். இவரது 30 ஆண்டு ஆட்சி காலத்தில் முறையான நிர்வாகமும் நல்லதொரு ஆட்சியுமாக நடத்தினர். வாழும் போது மரியாதையுடனும்
இறந்த பிறகு துறவி போலவும் கருதப்பட்டார். அகில்யாபாய் அவர்கள் கட்டிடக்கலை நுட்பத்தில் ஆர்வமுள்ளவராக இருந்தார். இவர் இந்தோர், மகேஸ்வரர் பகுதிகளில் பல கோயில்களை நிறுவினர். இவருடைய ஆட்சி பகுதியில் மட்டுமன்றி பல்வேறு இடங்களில் கோயில்கள், தர்மசாலைகள் எனப்படும் ஓய்வு விடுதிகள் ஆகியவற்றை உருவாக்கினர். கிழக்கே இந்துக்களின் முக்கிய தளமான குஜராத்தில் உள்ள துவாரகை முதல் கங்கை நதிக்கரையில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயில் வரையிலும், உஜ்ஜைன், நாசிக், விஷ்ணுபாத் கோயில், கயா மற்றும் பராலி, ஜைன், வைஷ்நாத் ஆகிய மகாராட்டிர பகுதியிலும் தனது கோயில்களை கட்டினர். சோமநாதபுரத்தில் பாலடைந்த சிவன் கோயிலை மீண்டும் கட்டி குடமுழுக்கு செய்தார். அரசர்களில் அக்பரை குறிப்பிடுவது போல பேரரசிகளில் முக்கியமானவர் இவர் என குறிப்பிடப்படுகிறது. 1819 அமெரிக்க கவிஞர், ஊடகவியலாளர் வால்ட் விட்மன் மலர்ந்தார். ஓர் அமெரிக்க கவிஞர், இதழாளர் மற்றும் கட்டுரையாளர். கடந்த நிலைவாதம் மற்றும் யதார்த்தவாதம் ஆகிய இரு இலக்கிய இயக்கங்களின் கூறுகளையும் இவரது படைப்புகளில் காணலாம். விட்மன் அவர்கள் அமெரிக்க கவிதை உலகின் பெரும் புள்ளிகளில் ஒருவர். அமெரிக்க புது கவிதையின் முன்னோடியாக கருதப்படுகிறார். இதழாளர், பள்ளி ஆசிரியர், அரசாங்க எழுத்தாளர், அமெரிக்க உள்நாட்டு போரில் தன்னார்வ செவிலியர் என பல வேலைகளை செய்தார். 1842 மது விலக்கை வலியுறுத்தும் புதினத்தை எழுதினார். 1855 அவருடைய மிக முக்கிய கவிதை படைப்பான புல் இலைகள் வெளியானது. சொந்த செலவில் முதலில் இதனை பதிப்பித்த விட்மன் அவர்கள் 1892 இறக்கும் வரை இதனை திருத்தி எழுதி வேறு பதிப்புகளை வெளியிட்டுக் கொண்டிருந்தார். சாதாரண மக்கள் படிக்கத்தக்க ஒரு காவியத்தை இயற்ற விட்மன் மேற்கொண்ட முயற்சியே புல் இலைகள். பாலியல் விடயங்களை வெளிப்படையாக பேசியதால் இந்நூல் வெளியான காலகட்டத்தில் பெரும் சர்ச்சைகளுக்கு உள்ளானது. அரசியலிலும் ஈடுபாடு கொண்டிருந்த விட்மன் அமெரிக்காவில் அடிமை முறையினை எதிர்த்தார். அவரது படைப்புகளில் இன அடிப்படையில் அனைவரும் சமம் என்ற கருத்து வலியுறுத்தப்பட்டது. 1852 ஜெர்மானிய நுண்ணுயிரியலாளர் ஜூலியஸ் ரிச்சர்ட் பெட்ரி மலர்ந்தார். இவர் புகழ்பெற்ற பாக்டீரியா அறிவியலாளரான ரோபர்ட் குக்கின் உதவியாளராக பணியாற்றிய போது உயிரணுக்களை வளர்க்க பயன்படுத்தப்படும் பெட்ரி டிஷ் என அறியப்படும் கண்ணாடி கலனை முதலில் வடிவமைத்ததாக அறியப்படுகிறது. 1912 சீன அமெரிக்க இயற்பியலாளர் ஜியான் சிங் வு மலர்ந்தார். இவர் அணுக்கரு இயற்பியலில் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை ஆற்றியுள்ளார். வு மன்ஹட்டன் திட்டத்தில் பங்களித்த போது யுரேனியம் அணுவிலிருந்து யுரேனியம் 235, யுரேனியம் 238 ஆகிய ஐசோடோப்புகளை வாயு பரவல் முறையில் பிரித்தெடுக்கும் பணியில் துணை புரிந்தார். அணுக்களின் சமச்சீரற்ற தன்மை குறித்த இவரது ஆய்வு வு சோதனை முறை என இவரது பெயராலேயே அறியப்படுகிறது. இச்சோதனையில் இவருடன் ஆய்வில் ஈடுபட்ட சுங் தாவோலி, சென் நீங் யங் ஆகியோருக்கு 1957 இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. 1978 தொடக்கி வைக்கப்பட்ட வோல்ட் பரிசு அந்த ஆண்டே முதன்முறையாக வுவிற்கு வழங்கப்பட்டது. இயற்பியல் சோதனைகளில் இவருடைய திறமையினால் இவர் மேரி கியூரியுடன் ஒப்பிடப்படுகிறார். மேலும் இவர் இயற்பியலில் முதல் பெண்மணி என்றும் சீனாவின் மெடம் கியூரி என்றும் அணுக்கரு ஆய்வின் ராணி எனவும் அழைக்கப்படுகிறார். 1912 ஜெர்மானிய அமெரிக்க வானியற்பியலாளர் மார்டின் ஸ்குவாஸ்கில்ட் மலர்ந்தார். இவர் ஜெர்மானிய இயற்பியலாளர் கார்ல் ஸ்குவாஸ்கில்டின் மகனாவர். சுவீடிய வானியற்பியலாளர் ரோபர்ட் எம்டன் அவர்களின் ஒன்றுவிட்ட உடன்பிறப்பாவர். 1950களிலும் 60களிலும் வளிமண்டல அடுக்கு கோள பதிவு திட்டங்களுக்கு தலைமை தாங்கினர். இவற்றில் பதிவு கருவிகள் முன்பு என்றும் இராத உயரங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. 1980களில் மூவச்சு பால்வெளிகளின் படிமங்களை உருவாக்க தன் எண்ணியல் திறமைகளை பயன்படுத்தினர். 1919 இலங்கை அரசியல்வாதி MIM அப்துல் மஜீத் மலர்ந்தார். இலங்கையின் தமிழ் முஸ்லிம் அரசியல் தலைவர்களில் ஒருவர். 1960 முதல் 1995 வரை இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் அக்கரைப்பற்று கிராமத்தை பிறப்பிடமாக கொண்டவர். இலங்கை தமிழரசு கட்சியின் ஆரம்பகால உறுப்பினராக இருந்த இவர் தமிழ் மொழி பற்று மிகுந்தவர். 1960 நிந்தவூர் தேர்தல் தொகுதியில் முதன்முறையாக சுயேட்சையாக போட்டியிட்டார். வெற்றி பெற்று அக்கரைப்பற்றின் முதலாவது நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனார். அப்துல் மஜீத் அவர்களது காலத்திலேயே கிழக்கிலங்கையின் முதலாவது முஸ்லிம் பெண்கள் பாடசாலையான ஆயிஷா பாலிகா மகா வித்தியாலயம் அக்கரைப்பற்றில் நிறுவப்பட்டது. 1930 அமெரிக்க நடிகர், இயக்குனர் கிளின்ட் ஈஸ்ட்வுட் மலர்ந்தார். ஓர் அமெரிக்க நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், பியானோ வாசிப்பாளர், தொழிலதிபர், முதலீட்டாளர் மற்றும் அரசியல்வாதியும் ஆவர். தொலைக்காட்சி தொடரில் துணை நடிகராக அறிமுகமானவர். கதாநாயகனாகவும் முரட்டுத்தனமான வேடங்களிலும் நடித்து புகழ் பெற்றவர். இந்த பாத்திரங்கள் அவரை ஒரு பண்பாட்டு சின்னமாக புகழ் பெற செய்தன. அன்பர்கிவன், $1 மில்லியன் பேபி படங்களுக்காக ஈஸ்ட்வுட் அவர்கள் சிறந்த இயக்குனர் மற்றும் சிறந்த தயாரிப்பாளர்
ஆண்டுகளுக்கான அகாடமி விருதுகளை வென்றுள்ளார். மொத்தம் 5 தடவைகள் அகாடமி விருதினை பெற்ற இவர் அரசியலிலும் ஈடுபட்டுள்ளார். 1931 ஈழத்து கவிஞர் நீலாவணன் மலர்ந்தார். ஈழத்தின் கவிதை மரபில் முக்கியமான கவிஞர்களுள் ஒருவராக கருதப்படுகிறார். மகாகவி, முருகையன் ஆகிய பிரபல ஈழத்து கவிஞர்களோடு சமகாலத்தில் எழுதி வந்தவர். நீலா சின்னத்துரை, அம்மாச்சி ஆறுமுகம், கொழுவு துரட்டி, வேதாந்தி, நீலவண்ணன், ராமபாணன், சின்னான், கவிராயர் ஆகிய புனை பெயர்களிலும் எழுதினார். 1953 சுதந்திரனில் வெளியான ஓடி வருவதென் நேரமோ எனும் கவிதை மூலம் கவிஞராக அறிமுகமானார். 1963 எழுதிய மலைக்கை கவிதை நாடகம் முதல் மேடையேறிய கவிதை நாடகம். மலைக்கை கவிதை நாடகம் முதல் மேடையேறிய கவிதை நாடகம் ஆகும். மலைக்கை 1964 வீரகேசரியிலும் வெளிவந்தது. 1941 நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க பொருளியலாளர் வில்லியம் நோர்டவுஸ் மலர்ந்தார். ஓர் அமெரிக்க பொருளியலாளர். இவர் ஏல் பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரத்தின் ஸ்டெர்லிங் பேராசிரியர் என்ற சிறப்பு பதவியை பெற்றுள்ளார். பொருளியல் மாதிரி மற்றும் காலநிலை மாற்றம் போன்ற கோட்பாடுகளின் பங்களிப்புக்காக அறியப்படுகிறார். 2010 ஆண்டின் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை போல் ரோமருடன் இணைந்து பெற்றார். நீண்டகால பொருளாதாரத்தின் விளைவுகளை காலநிலை மாற்றம் கொண்டு பகுப்பாய்வு செய்யும் வழிமுறைகளை ஒருங்கிணைத்ததற்காக இவர்களுக்கு இந்த நோபல் பரிசு வழங்கப்பட்டது. 1945 ஐவரி கோஸ்டின் 4வது அரசு தலைவர் லோரன் பாக்போ மலர்ந்தார். அரசியல்வாதியான இவர் 2000 ஆண்டு முதல் 2011 ஏப்ரலில் பிரெஞ்சு படைகள் இவரை கைது செய்யும் வரை கோட் டிவாரின் அரசு தலைவராக பதவியில் இருந்தவர். வரலாற்று ஆசிரியராக பணியாற்றி வந்த பாக்போ அவர்கள் அந்நாளைய அரசு தலைவர் பெலிக்ஸ் கூபையோ பொய்னியின் அரசியல் எதிரியாக செயற்பட்டவர். 1982 ஆண்டில் ஐவரிய வெகுஜன முன்னணி என்ற அரசியல் கட்சியை ஆரம்பித்தார். 1948 நோபல் பரிசு பெற்ற பெலருசிய எழுத்தாளர் ஸ்வெட்லானா அலெக்சியேவிச் மலர்ந்தார். ஊடகவியலாளரும் கவிஞரும் ரஷ்ய மொழி எழுத்தாளரும் ஆவர். இவருக்கு நமது காலத்தின் துயரம் மற்றும் துணிச்சலின் நினைவு சின்னமாக இருக்கும் அவரது எழுத்துக்காக 2015 ஆண்டுக்கான இலக்கியத்துக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இலக்கியத்துக்கான நோபல் பரிசினை பெறும் 14வது பெண் இவர் ஆவர். 1966 இலங்கை துடுப்பாளர் ரொசான் மகாநாம மலர்ந்தார். இலங்கை துடுப்பாட்ட அணியின் முன்னாள் ஆரம்ப துடுப்பாட்டக்காரர், சிறந்த கள துடுப்பாளர். 1976 ஐரிய நடிகர் கோலின் பாரல் மலர்ந்தார். அயர்லாந்து நாட்டு நடிகரான இவர் போன் ஃபூத் SW போன்ற பல திரைப்படங்களில் நடித்ததன் மூலம் எல்லோருக்கும் பரிச்சயமான நடிகரானார். 2003 மக்கள் பத்திரிகையின் மிகவும் அழகானவரில் 50 பேரில் ஒருவராக தெரிவு செய்யப்பட்டார். இன்றைய நாளில் மறைந்த சாதனையாளர்கள் சிலரை பற்றி அறிவோம். 1809 ஆத்திரிய இசையமைப்பாளர் ஜோசப் ஹேடன் மறைந்தார். புகழ்பெற்ற மேற்கத்திய இசையறிஞர், இசையமைப்பாளர், இசை பயிற்றுனர். இவர் தம் வாழ்நாள் முழுவதும் இசைக்கு புகழ் பெற்ற வியன்னாவில் வாழ்ந்தார். ஒத்தினி இசைக்கு தந்தை என்றும் நால்வர் நரம்பிசைக்கு தந்தை என்றும் புகழப்படுபவர். பின்னாளில் இசை மேதை மோட்சார்ட்டின் நண்பராய் இருந்தார். 1832 பிரான்சிய கணிதவியலாளர் எவரிஸ்ட் கலோயிஸ் மறைந்தார். பிரான்ஸ் நாட்டு கணிதவியலர். தன்னுடைய 19வது வயதில் கணிதத்தில் ஒரு மாபெரும் சாதனையை செய்தவர். பல்லுறுப்பு சமன்பாட்டை விடுவிப்பதற்கு துல்லியமான இயற்கணித நிபந்தனைகளை கண்டுபிடித்து 20ஆம் நூற்றாண்டின் சில பெரும் கணித துறைகளுக்கு 19வது நூற்றாண்டின் முதல் பாதியிலேயே அடிகோலியவர். ஆனால் பரிதாபமாக அரசியல் சூறாவளியிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு 21 வயது முடியும் முன்னமே உயிர் திறந்தார். எவரிஸ்ட் கலோயிஸ் விட்டு போன 60 பக்க கணித சொத்து விலைமதி பெற்றது. 1910 ஆங்கிலேய அமெரிக்க மருத்துவர் எலிசபெத் பிளாக்வெல் மறைந்தார். இங்கிலாந்தில் பிறந்த மருத்துவர். உலகிலேயே அமெரிக்காவில் முதல் மருத்துவ பட்டப்படிப்பு படித்து தேறிய உலகின் முதல் பெண் மருத்துவராக விளங்கியவர். பெண்கள் மருத்துவ கல்விக்கான முன்னோடியாக விளங்கியவர். இங்கிலாந்திலும் அமெரிக்காவிலும் பெண் கல்வி மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர். 1960 இலங்கை அரசியல்வாதி, கல்வியாளர் DP ஜாயா மறைந்தார். இலங்கையின் கல்விமானும் அரசியல்வாதியும் ஆவர். இலங்கையின் மத்திய மாகாணத்தில் கண்டி மாவட்டத்தில் கலகதரை என்ற ஊரை பிறப்பிடமாக கொண்டவர். 1931 ஆண்டில் இடம்பெற்ற இலங்கை அரசாங்க சபை தேர்தலில் கொழும்பு மத்தியில் போட்டியிட்டு அன்றைய பிரித்தானிய இலங்கையின் சட்டவாக்க பேரவைக்கு 1924 ஆண்டில் இலங்கை முஸ்லிம்களை பிரதிநிதித்துவப்படுத்த அதிகாரபூர்வமற்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1947 ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். DP ஜாயா அவர்களுக்கு அமைச்சர் பதவியும் வழங்கப்பட்டது. பாகிஸ்தானுக்கான இலங்கை தூதுவராக பணியாற்றினார். 1960 ஆண்டில் மெக்காவுக்கு புனித யாத்திரை சென்றிருந்த போது அங்கு காலமானார்.
1964 தமிழக கட்டிடக் கலைஞர் PR மாணிக்கம் மறைந்தார். தமிழ்நாடு ஆற்காட்டை சார்ந்த கட்டடக் கலைஞர். பெங்களூரில் அரசு பொறியாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். இவரின் மேற்பார்வையில் விதான சௌதா கட்டப்பட்டது. 1973 இந்திய அரசியல்வாதி மோகன் குமாரமங்கலம் மறைந்தார். இந்திய அரசியல்வாதியும் புகழ்பெற்ற வழக்கறிஞரும் ஆவார். பொதுவுடைமை கொள்கையின் பால் ஈர்ப்பு கொண்டவர். முதலில் இந்திய பொதுவுடைமை கட்சியிலும் பின் காங்கிரஸ் கட்சியிலும் பங்கு வகித்தார். 1973 மே 31 விமான விபத்தொன்றில் காலமானார். 1976 நோபல் பரிசு பெற்ற பிரான்சிய உயிரியலாளர் ஜாக்வஸ் மொனோட் மறைந்தார். பிரெஞ்சு உயிரியலாளர், மூலக்கூறு உயிரியலின் சிற்பி என புகழப்படுபவர். மருத்துவம் அல்லது உடல் இயங்கியலுக்கான நோபல் பரிசினை 1965 பிராங்கோயிஸ் ஜாக்கோப் அண்ட்ரூ லோப் ஆகியோருடன் பகிர்ந்து கொண்டவர். செல்களின் வளர்சிதை மாற்றத்தை ஜீன்கள் எனப்படும் மரபீனிகள் நொதிகளை உருவாக்குவதன் மூலம் நெறிமுறைப்படுத்துவதை கண்டுபிடித்ததற்காக இப்பரிசு வழங்கப்பட்டது. 1981 ஆங்கில பொருளியலாளர், ஊடகவியலாளர் பர்பரா போர்ட் மறைந்தார். இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த பொருளாதார பெண் நிபுணர் ஆவர். சமத்துவமின்மையும் சுரண்டலும் இல்லாத பொருளாதாரமே சர்வதேச மேம்பாட்டுக்கு பயன்படும் என்று வலியுறுத்தியவர். ரெனே டியூபோ என்பவருடன் இணைந்து ஒன்லி ஒன் எர்த் என்ற தலைப்பில் ஒரு அறிக்கையை தயாரித்து 1972 ஐநாவிடம் சமர்ப்பித்தார். 1987 இந்திய திரைப்பட இயக்குனர் ஜோன் ஆப்ரஹாம் மறைந்தார். கேரளாவில் பிறந்த ஒரு புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனர். புனேவில் உள்ள திரைப்பட கல்லூரியில் ரித்விக் கடக்கிடம் திரைக்கலையினை பயின்றவர். ஒடேசா இயக்கம் என்ற புதுமையான இயக்கத்தினை தொடங்கியவர். திரைப்பட ஆர்வலர்கள் மூலம் திரைப்படங்களை தயாரித்து மக்களிடம் கொண்டு சேர்ப்பது என்ற கொள்கையோடு தொடங்கப்பட்டது. ஜோன் கேரளாவில் மிகவும் புகழ் பெற்றவர். அவருடைய தான் தோன்றித்தனத்தாலும் சக மனிதர்களிடம் கொண்ட அன்பினாலும் மக்களிடம் பெரிதும் அறியப்பட்டவர். 2000 இலங்கை வரலாற்றாளர், எழுத்தாளர் A.J. வில்சன் மறைந்தார். இலங்கை தமிழ் கல்விமானும் வரலாற்றாளரும் எழுத்தாளரும் ஆவர். இலங்கை பல்கலைக்கழகம், நியூ பிரன்சுவிக் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் பணியாற்றியவர். இலங்கை ஜனாதிபதி J.R. ஜெயவர்தனாவுக்கு அரசியல் அமைப்பு சட்டத்தில் ஆலோசகராக இருந்தவர். அமெரிக்க அரச திணைக்களத்தில் தெற்காசியாவுக்கான ஆலோசகராகவும் பணியாற்றி இருந்தார். கனடிய பன்னாட்டு அபிவிருத்தி ஆணையம், கனடிய அகதிகளுக்கான ஆலோசனை சபை, அமெரிக்காவின் பல்கலாசார அமைச்சு மற்றும் குடிவரவு தீர்ப்பாயம் ஆகியவற்றிலும் பணியாற்றினர். வரலாற்றாசிரியர் வில்சன் அவர்கள் 2000 மே 31 டொரண்டோவில் தனது 71வது அகவையில் காலமானார். 2004 இலங்கை ஊடகவியலாளர் ஐயாத்துரை நடேசன் மறைந்தார். இலங்கையின் முன்னோடி தமிழ் ஊடகவியலாளர் ஆவர். 2004 மே 31 அன்று மட்டக்களப்பு நகரில் வேலைக்கு செல்லும் வழியில் சுட்டுக் கொல்லப்பட்டார். யாழ்ப்பாணம் நெல்லியடியைச் சேர்ந்த இவர் நெல்லை நடேசன் என்ற பெயரில் எழுதி வந்தார். இறக்கும் போது இவர் இலங்கை தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் துணைத் தலைவராக பணியார். மேலும் சக்தி தொலைக்காட்சியின் மட்டக்களப்பு நிருபராகவும், வீரகேசரி நாளேட்டின் எழுத்தாளராகவும், IBC நிறுவனத்துக்கான இலங்கை நிருபராகவும் பணியாற்றி வந்தார். 2007 தமிழக வரலாற்று ஆய்வாளர், நூலாசிரியர், பதிப்பாளர் SM கமால் மறைந்தார். இதழாசிரியர், வானொலி வடிவ எழுத்தாளர், சமுதாய தொண்டர் என பன்முகத்தன்மை கொண்டவர். பல வரலாற்று கருத்தரங்குகளில் இலக்கியம், வரலாறு, கல்வெட்டு, செப்பேடு, நாணயவியல் பற்றிய பல ஆய்வு கட்டுரைகளை வழங்கியவர். ராமநாதபுரம் சிவகங்கை பகுதியில் நடைபெற்ற விடுதலை போர்களை ஆவணப்படுத்தியவர். வரலாறு பேரவைகள் பலவற்றில் உறுப்பினராக இருந்தவர். தான் ஆற்றிய வரலாற்று பணிக்காக பல்வேறு விருதுகளை வென்றவர். 2009 மலையாள எழுத்தாளர் கமலாதாஸ் மறைந்தார். இந்திய எழுத்தாளரான இவர் ஆங்கிலம் மற்றும் மலையாளத்திலும் ஏராளமான சிறுகதைகள் மற்றும் கவிதைகளை எழுதியவர். கேரளாவில் இவரது சிறுகதைகள் மற்றும் இவரது தன் வரலாறு ஆகியவை புகழ்பெற்றவை. இன்றைய நாளுக்கான சிறப்பு: உலக புகையிலை எதிர்ப்பு நாள். உலக புகையிலை எதிர்ப்பு நாள் என்பது உலகெங்கும் மே 31 நாளன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. உலக சுகாதார நிறுவனத்தின் உறுப்பு நாடுகள் சேர்ந்து இந்நாளை 1987 சிறப்பு நாளாக அறிவித்தது. உலகில் மனித இறப்புகளை தோற்றுவிக்கும் முக்கிய காரணிகளில் புகையிலை 2வது இடத்தை வகிக்கிறது. இச்சிறப்பு நாளின் அறிவிப்பு மூலம் உலக சுகாதார நிறுவனம் ஆண்டுதோறும் புகையிலை சம்பந்தமான சுமார் 3.5 மில்லியன் இறப்புகளை குறைக்க முடியும் என எதிர்பார்க்கிறது. மீண்டும் நாளை வரலாற்றில் இன்றி சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம் உறவுகளே.